Good afternoon. So currently we have seen this lesson called Where the Mind is Without Fear. இல்லையா? So அந்த lesson பார்த்துட்டு இருந்தோம். அதுல it was a poetic lines written by Tagore அப்படின்னு சொல்லி தாகூரை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து இது ஆரிஜினா பெங்காலில எழுதின ஒரு கவிதை. அதை வந்து நமக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் அதுல ஒரு ஒரு லைனுக்குமே லைன் பை லைனா என்ன மீனிங், அதுல என்ன சொல்லி வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டினாங்க அப்படிங்கறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து கிராமர் போர்ஷன் பார்க்கணும். டெக்ஸ்ட் புக்ல பின்னாடி இருக்கக்கூடிய கிராமர் போர்ஷன் பார்க்கணும். அண்ட் ஆல்ரெடி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா எப்படி இருக்கணும், பாசிவ் வாய்ஸ்னா எப்படி இருக்கும், அண்ட் வந்து செயல் வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் ஒரு சென்டென்ஸ்ல இருந்து அப்படிங்கறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படி வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் எப்படி கொடுக்கணும், அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்சஸ் கொடுக்கணும், எங்க தட் ஆட் பண்ணணும், அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதோட இது வந்துட்டு ஹோம்ஒர்க்கா இந்த இதுவும் கொடுத்துருந்தோம். ஆக்டிவிட்டிக்கு இந்த 10 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்றது, பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்றது, இதையும் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். ஹோப் யூ ஆல் ஹவ் ஒர்க்ட் அவுட் தட். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து லிட்ரரி டிவைசஸ் வந்து பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா லிட்ரரி டிவைசஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, நமக்கு லிட்ரரி டிவைசஸ் வந்து இலக்கிய நயம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் லிட்ரரி டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இலக்கியத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த நயங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தமிழ்ல அந்த தமிழ் வாக்கியம் வர்றதுக்கு என்ன மாதிரி நயங்கள் வந்து யூஸ் பண்ணுவோமோ, உருவகம், உவமேயம் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? எதுகை, மோனை, இயைபு அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் மட்டும் ஒன்னா வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனை. அண்ட் ரெண்டாவது லெட்டர் வந்து ஒரே மாதிரி வந்திருந்துச்சு அப்படின்னா அது எதுகை. அப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, ஆரம்பிக்கிற ரைமிங் வந்து ஒரே மாதிரி ரெண்டு சென்டென்ஸ்லயும் ஆரம்பிக்குது அப்படின்றதுனா அது இயைபு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து இங்கிலீஷ்க்கு தேர் ஆர் சம் லிட்டரரி டிவைசஸ். ஸோ அந்த டிவைசஸ் வந்து இலக்கிய நயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவிதை தொகுப்புல கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த பாய்டிக் லைன்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரியான லிட்டரரி டிவைசஸ் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இதுல நம்ம ஏற்கனவே மெட்டாஃபர் வந்து பார்த்திருந்தோம்னு நினைக்கிறேன். எனி ஐ திங்க் சாரி சிமிலி வந்து பார்த்திருந்தோம் லாஸ்ட் லெசன்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். லிட்டரரி டிவைசஸ்ன்றதுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இதுல இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மெட்டாஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸா உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் வரணும் இல்லையா? டக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்ல ஏதோ ஒரு ஆக்ஷன் கூட கம்பேர் பண்ணி சொல்றதுதான் வந்து மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுல கவிதை தொகுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா நம்ம சென்டென்ஸ்ல கொண்டு சொல்றது மாதிரி, நான் வந்து அங்க போயிட்டு இருந்தேன், சாயங்காலம் வந்து நான் ஊருக்கு போறேன், இந்த மாதிரியும் அந்த ஒரு தெளிவான சென்டென்சஸ் இல்லாம அதை வந்து ஒரு பொய்டிக் டிவைசஸா வந்து கொடுத்துருப்பாங்க. சன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட், செட்ஸ் இந்த வெஸ்ட் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதையே வந்து பொய்டிக்கலா வந்துட்டு நமக்கு சூரியன் உதிக்கிறத பத்தின அழகா வந்து டிவைஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த லிட்ரரிலையுமே வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கிளியர் ஸ்ட்ரீம், டெட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் லைன் போயம் ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் லைன்லயே பார்த்திருப்போம். கிளியர் ஸ்ட்ரீம் அப்படிங்கறது எதை மீன் பண்ணும்னா தெளிந்த ஓடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, மக்களோட மைண்ட் அளவுல நம்ம யோசிக்கிற சிந்தனை, நம்ம சிந்தனைய வந்து தெளிந்த ஓடை அப்படிங்கறதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸோ தட் நமக்கு ஈஸியா அது புரியும் அப்படிங்கறதுனால. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோட இல்ல ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸோட கம்பேர் பண்ணி அந்த விஷயத்த புரிய வைக்கிறது, அதுதான் வந்து மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து டெட் ஹேபிட் அப்படின்னு சொல்லியும் நம்ம இன்னொரு வேர்டு அதுல பார்த்திருந்தோம். ஸோ டெட் ஹேபிட் அப்படின்னு எதை மீன் பண்ணோம் அப்படின்னா, பிரயோஜனமே படாத வறண்ட நிலம், டெசர்ட் லேண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரயோஜனமே ஆகாத விஷயத்த வந்து நமக்கு வறண்ட நிலத்தோட வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து உங்க மைண்ட பழக்கமே படுத்தல, உங்க மைண்ட நீங்க வந்து செயல்பாட்டிலே வச்சுக்கல, ஆக்டிவா இல்ல அப்படிங்கிறப்ப அதை வந்து எது கூட சொல்லியிருப்பாங்க, காஞ்ச வறண்ட பாலைவனத்தோட சொல்லியிருப்பாங்க. அதான் ட்ரெரி டெசர்ட் சாண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி
நமக்கு நீங்க உங்க மைண்டை எப்படி டியூன் பண்ணணும் அப்படிங்கறத வச்சு உங்க எண்ணங்கள் தெளிவா இருந்துச்சுன்னா அது கிளியர் ஸ்ட்ரீமா இருக்கும். இல்ல அது சரியா இல்லைங்கிறப்போ அது வந்து டெட் ஹேபிட், டெர்ரி டெசர்ட் சாண்ட் அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இப்படி வந்து ஒரு பிளேஸையோ இல்ல ஒரு செயலையோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கம்பேரட்டிவா சொல்றதுதான் மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இது வந்து அதுல அப்புறம் அந்த நம்ம 2 ஸ்டான்ஸா பிரிச்சு பார்த்தோம் இல்லையா? சோ அதுல செகண்ட் ஸ்டான்ஸால கூட நேரோ டொமஸ்டிக் வால்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது குறுகிய மனப்பான்மையில பார்ப்போம் இல்லையா? அது வந்து நேரோ டொமஸ்டிக் வால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தனக்கு தான் மட்டும் யோசிக்காம பறந்து விரிஞ்சு யோசிக்கணும், பிராட் மைண்டடா இருக்கணுங்கிறத மீன் பண்ணி அதுல வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து நேரோ டொமஸ்டிக் வால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ குறுகிய மனப்பான்மையில இருக்கும் அப்படிங்கறத ஒரு குறுகிய செவுறுகளோட கம்பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வர்றது நமக்கு மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கம்பேரட்டிவ்லி ஒரு ஆக்ஷன், ஒரு ஒரு செயல் இல்லைன்னா வந்து ஒரு இடங்கள ஒரு ஒரு பொருளோட தன்மைய பொயட்டிக்கலா கம்பேர் பண்ணி சொல்றதுதான் மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் 2வது பாத்தீங்கன்னா சிமிலி. சிமிலி அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். சிமிலியுமே வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். கம்பேரிஷன் தான் சிமிலி அப்படிங்கிறது. சிமிலினா ஸ்மைல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி சிரிக்கணும், இது மாதிரி சிரிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தட் அதுவுமே கம்பேரிஷன் தான். சோ லைக் அப்படிங்கிறது வந்து இதுல ஓப்பனா வந்திருக்கும். மெட்டாஃபருமே நமக்கு கம்பேரட்டிவ் தான். பட் அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பொயட்டிக்கலா ஒளிஞ்சு மறைஞ்சு அந்த மாதிரி வந்து டைரக்டா வராம கம்பேர்டா நமக்கு ரீட் பண்ணா புரியறது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சிமிலி பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பனாவே லைக் இல்லைன்னா ஆஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து சிமிலி வந்து வந்திருக்கும். ஸோ சிமிலி அப்படிங்கிறது நமக்கு இங்க கொடுத்துருக்காங்கல்ல, லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஸோ இது வந்து மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ லைஃப் வந்து நமக்கு வந்து உம், இது என்னது பூக்கள் நிறைந்த பாதைகளா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருப்போம். அதே சென்டென்ஸ் தான் இங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, லைஃப் இஸ் நாட் as கம்ஃபர்டபுள் as a bed of roses அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இங்க வந்து as அப்படிங்கிறது ஓப்பனாவே வந்திருக்கும். as கம்ஃபர்டபுள் as அப்படின்னா நம்ம மலர்கள் நிறைந்த பாதை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்ல வந்திருப்பாங்க. சோ அதுல இருக்க கம்ஃபர்ட் இருக்காது அப்படிங்கறத வந்து ஓப்பனா as அப்படிங்கறத கொடுத்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி லைக் இல்லைன்னா ஆஸ் அப்படிங்கிற வேர்ட் அந்த சென்டென்ஸ்ல இருந்துச்சுனாலே அங்க கம்பேரிசன் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி கம்பேரிசன் கொடுத்துருக்காங்கன்னா தட் சென்டென்ஸ் இஸ் கால்டு சிமிலி. அங்க வந்து என்ன லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிமிலி யூஸ் பண்ணிருக்காங்க. இதே இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாக்குறோம் இல்லையா, இங்க ஆஸ் லைக் இந்த மாதிரி எதுவுமே இல்ல. லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. பட் இதுல நமக்கு ரீட் பண்ணதுமே தெரியுது இல்லையா, பாதைகள் வந்து ஸ்மூத்தா இருக்காதுங்கிறது புரியுது. சோ அதுல வந்து மெட்டாஃபர் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வந்திருக்கும். அதுதான் மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இந்த மாதிரி லைக் அஸ் அப்படிங்கிறது ஓப்பனா அந்த சென்டென்ஸ்ல கம்பேர் பண்ணிருந்தாங்கன்னா தட் இஸ் கால்டு சிமிலி. இங்கே அதே வந்து லைக் அண்ட் ஆஸ் வந்து மறைஞ்சு வந்திருக்கு, ஆனா பொருள் அதே மாதிரி கொடுக்குது அப்படின்னா அதோட தன்மை வந்து மெட்டாஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுல தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது எதுனா நம்ம வந்து எதுகை மோனை எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல 2 சென்டென்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, இல்ல பக்கத்து பக்கத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லெட்டரோட ரைமிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அலிட்ரேஷன்னா ஞாபகம் வச்சுங்க, 2 எல் அல் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ 2 எல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி லெட்டர்ஸ் வந்து வந்திருக்கு சென்டென்ஸ்ல அப்படின்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்க எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ப்ரொனன்சியேஷன் பாத்தீங்கன்னா ஹெட் ஹெல்ட் ஹை அப்படிங்கிறது எல்லாமே ஒரே ரைமிங்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன். இங்க ட்ரெரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டி டி ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி சவுண்ட் ஒரே லெட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னா தட் சென்டென்ஸ் இஸ் கால்ட் அஸ் அலிட்ரேஷன். அடுத்து பாருங்க சிம்பலிசம். ஸோ சிம்பலிசம் அப்படின்னா இந்த பேர்லயே இருக்கு இல்லையா, சிம்பிள், அதுதான் வந்து சிம்பலிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிம்பிள் அப்படிங்கிறது எப்படி மீன் ஆகும்னா ஒரு 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 பாயிண்ட் வச்சு வந்து அந்த சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்றது. டெப்ஸ் ஆஃப் ட்ரூத், ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நமக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும், அங்கதான் வந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ஃப்ரீடம் வந்து அந்த ஒரு விஷயத்தோட ஒரு சிம்பிளா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெவன்னா நமக்கு ஞாபகம் வர்றது என்ன, நல்லது பண்ணோம்னா நம்ம ஹெவன் போவோம்.
ஹெவன்ல வந்து எல்லாமே நல்ல பாசிட்டிவ்ஸா இருக்கும். ஒரு பெரிய ஹோப் வந்து அதுல இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீடமோட சென்சிட்டிவிட்டிய ஹெவனோட கம்பேர் பண்ணி குடுத்திருப்பாங்க. டெப்த்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கறது பாருங்க. ட்ரூத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமானது, உண்மையானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத வந்து டெப்த்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நார்மல் லெட்டர்ஸ்ல வந்து குடுத்துட்டு, அதாவது நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெர்செப்டபிள் மீனிங்கோட வரக்கூடிய லெட்டர்ஸ சொல்லி, அந்த விஷயத்த கன்வே பண்றது. அதுதான் சிம்பலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சிம்பல் அப்படிங்கிறது இந்த மாதிரி அ ஒரு ஒரு பொருள்ல இல்லன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நம்ம கேள்விப்பட்ட மாதிரி மைண்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம பெர்சீவ் பண்ண அந்த வேர்ட்ஸ வச்சு சொல்ல வர விஷயத்த வந்து அழுத்தம் குடுத்து சொல்றது. அதுதான் சிம்பலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விஷுவல் இமேஜரி. ஸோ விஷுவல் இமேஜரி அப்படிங்கிறது எதை மீன் ஆகும்னா, நம்ம வந்து அத சொல்றப்பயே வந்து உங்களுக்கு அது விஷுவலா நமக்கு மைண்டுக்கு வந்துட்டு போகும். பொதுவாவே நம்ம இந்த இலக்கியங்கள் பொறுத்தவரைக்கும் லிட்ரரி அப்படின்னா இலக்கியங்கள். ஸோ இத பொறுத்த வரைக்குமே அங்க குடுத்திருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்? ஒரு கதை புனைவுல இருக்கும். அத ரீட் பண்றப்பவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அந்த சீன் எல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இப்ப நம்ம இதுலயே வந்து ஃப்ரீடம் டைம்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நடந்த விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, இது வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது, கல்கட்டால ஸ்டார்ட் ஆனது. அப்படி இப்படின்னு நம்ம இந்த ஸ்டோரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்றப்போவே, நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்போம் இல்லையா? நம்ம அவங்கலாம் ஒண்ணு கூட்டுனது, மக்கள் ஒண்ணா நின்னு பேசினது, அந்த மாதிரி இதெல்லாம் கிளியர் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி சொல்றப்போ தெளிந்த ஓடைன்னு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்றப்பயே நமக்கு அந்த மைண்ட் வந்து விஷுவலா அது நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் விஷுவல் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். விஷுவல் இமேஜரி அப்படிங்கிறது நம்மளா நம்ம மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணி பார்க்கிறது. பேசிக்கலி லிட்ரரி அப்படின்னாலே அதுதான். கதை இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் கதை எதனால சொல்றாங்க? அவங்களுக்கு வந்து கதை சொல்றதுனால அவங்களோட கற்பனை திறன் வந்து ஜாஸ்தி ஆகும். நம்ம சொல்ற கதையெல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பார்ப்பாங்க. நீங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படின்னு சொல்றப்போ, அவங்க வந்து அந்த ஒரு ஊர நெனச்சுப்பாங்க. ஒரு ராஜா மாரி அவங்களுக்கு என்ன தெரியுதோ, ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி, இல்ல அவங்க பார்க்குற கார்ட்டூன்ஸோட கம்பேர் பண்ணி, அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து கதை அதிகமா சொல்லுவாங்க. ஸோ தட் அவங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகும். பிரெயின் டெவலப் ஆகுற ஸ்டேஜ் இல்லையா? ஸோ அதான் நல்லா டெவலப் ஆகும்னு சொல்லி தான் ஸ்டோரீஸே சொல்லுவோம். ஸோ அந்த மாரி விஷுவலா நீங்க வந்து ஒரு இமேஜ வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. படமே நீங்க வந்து மைண்ட்ல ஓட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி படிக்கக்கூடிய விஷயத்த அந்த கலர்ஸ், லைட்ஸ், அந்த கேரக்டர்ஸ், அந்த ஷேடோஸ் மொதற்கொண்டு எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி ஒரு கான்ஃபிகரேஷன்ல அப்படியே கன்டினியூவா நீங்க அந்த படிக்க அத வந்து யோசிச்சுக்கிட்டே வருவீங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது தான் வந்து விஷுவல் இமேஜரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த போயம்ல பார்த்தோம்னா, நேரோ டொமஸ்டிக் வால்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த வந்து நேரோ டொமஸ்டிக் வால்ஸ்ன்னு படிச்சதுமே நமக்கு எப்படி ஞாபகம் வரும்? ஒரு குறுகுன ரோடு, குட்டியான சந்து, 2 பக்கமும் செவுரு இருக்கு. பேரலலா அந்த செவுரு வந்து டிராவல் ஆகுது. அந்த மாரி நமக்கு ஒரு யோசனை வரும் இல்லையா? அதே கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன்ஸ் அப்படின்னா, கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு நல்ல தெளிஞ்ச தண்ணி ஓடுறது மாரி ஒரு விஷயத்த வந்து நெனச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்க சொல்ற விஷயத்த நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்க்க முடியும் கூடிய விஷயங்கள விஷுவல் இமேஜரி அப்படின்னு வந்து சொல்வோம். ஸோ இது வந்து விஷுவல் இமேஜரி இஸ் காமன் டு ஆல் த லிட்டரரி டிவைசஸ். ஸோ இது நீங்க மேக்ஸிமம் என்ன போயம் பார்க்குறீங்க, சென்டென்சஸ் பார்க்குறீங்கனாலும் நம்மளால அத வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் அது வந்து கொஞ்சம் பொயட்டிக்கலா, கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா சொல்றது வந்து ஆ நமக்கு இங்க இந்த போயம்ஸ்ல இல்ல இந்த மாரி வரதுல வந்து சூட் ஆகும். அதுதான் விஷுவல் இமேஜரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நேரோ டொமஸ்டிக் வால்ஸ், கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி சொல்றது தான் விஷுவல் இமேஜரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாவே வந்து லிட்ரரி டிவைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. அலிட்ரேஷன், சிம்பலிசம். இந்த 4 விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் இல்லன்னா 2 சென்டென்ஸா குடுப்பாங்க. நம்ம திருக்குறள்ல 2 அடியில படிச்சிருப்போம் இல்லையா? போயம்ஸ்லாம் நமக்கு 2 லைன்ல வரும் இல்லையா?
ஸோ அந்த மாதிரி அந்த லைன்ஸ் வந்து 2 லைன்ஸா குடுத்துட்டு, இதுல வந்து வாட் இஸ் லிட்டரரி டிவைசஸ் யூஸ்ட் ஹியர் அந்த மாதிரி வந்து உங்கள சொல்ல சொல்லி கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்ல பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு சென்டென்சஸ் பொயட்டிக் சென்டென்சஸ் வந்து குடுத்துட்டு, அதுல என்ன மாரி லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் த லிட்டரரி டிவைசஸ் யூஸ்ட் ஹியர் அண்ட் நேம் த டிவைஸ் லிட்டரரி டிவைஸ் யூஸ்ட் ஹியர் அந்த மாதிரி வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க அந்த சென்டென்ஸ ரீட் பண்றப்போ உங்களுக்கு இது அலிட்ரேஷனா, ஒரே மாதிரி வேர்ட்ஸ் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ தட் இது அலிட்ரேஷன். இல்ல இந்த மாதிரி வந்து லைக் ஆஸ் அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு, ஸோ அது மெட்டாஃபர். அது தெளிவா லைக் ஆஸ்ங்கிறது வெளிப்படையாவே வந்திருக்கு அப்படின்னா அது சிமிலி. இந்த மாதிரி அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி நீங்க அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கும். இது ஒரு 2 மார்க்ஸ் இல்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. இந்த போயம்ல இருக்கிறது தான் கேட்பாங்க, இந்த சாப்டர்ல இருக்கிறது தான் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. திஸ் இஸ் காமன். ஸோ இது வந்து லிட்டரரி டிவைசஸ் இலக்கிய நயம்ங்கிறது பொதுப்படையா வர்றது. ஸோ என்ன மாதிரியான போயமோ இல்ல வேற மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் போயம்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கூட கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து இது என்ன டிவைஸ்ன்னு சொல்லுங்க அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மெட்டாஃபர்னா என்னது, சிமிலினா என்னது, அலிட்ரேஷன், சிம்பலிசம் இதனாலே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷுவல் இமேஜரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரேரா தான் கேட்பாங்க. அப்படியே கேட்டாலும் இந்த மாதிரி நீங்க பிக்சரைஸ் பண்றது மாதிரி ஒரு பெரிய கதை வடிவுல இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து விஷுவல் இமேஜரி அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 ஃபேக்டர்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யூ ஹாவ் டு கிளியர் அபவுட் த மெட்டாஃபர், சிமிலி அது ரெண்டுக்கான கம்பேரிசன் என்ன அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். அதனால அது ரெண்டையும் ஒன்னா கொடுத்துருக்கிறது. அண்ட் அலிட்ரேஷன், முதல் லெட்டர் வந்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் கால் அலிட்ரேஷன். சிம்பலிசம் அப்படிங்கிறது ஒரு சிம்பலை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பர்சீவ் பண்ண ஒரு வேர்டை வச்சு சொல்றது வந்து சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து லிட்டரரி டிவைசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த 4 விஷயமும் தெளிவா புரிஞ்சுச்சா? என்ன லைன்ஸ் கொடுத்தாலும் இதுல இருந்து நேம் பண்ணிடலாமா? இஸ் தட் கிளியர்? எஸ் மேம். இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு கொடுத்துருக்கிறது ஆக்டிவிட்டி. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. த ஷிப் வென்ட் டவுன் லைக் லீட் அப்படின்னு. ஸோ இப்படி இந்த சென்டென்ஸ்ல என்ன வரும், என்ன டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? சிமிலியா மேம். வெரி குட். ஸோ லைக் அப்படிங்கிறது ஓப்பனா வந்திருக்கா, அப்படி லைக் வந்து வெளிப்படையா வந்துருச்சுன்னா தட் இஸ் கால் சிமிலி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு இது வந்து என்ன மாதிரி இது டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இதுலயே அடுத்து பாருங்க, நமக்கு பாசிவ் வாய்ஸ் இந்த மிச்சம் இருக்கிற நாளையுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் என்னன்னு. அண்ட் இதுல அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு லெட்ஸ் டூல வந்துட்டு பாசிவ் ஃபார்ம்ல கொடுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்ல அந்த மாதிரி சென்டென்சஸா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் பட்டர் இஸ் மேட் க்ரீம் சர்ன் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி பட்டர்லாம் நம்ம காய்ச்சறப்போ ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் இல்லையா, அது கருகி போறது இல்ல, கேரமலைஸ் ஆகுறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி திரிஞ்சு போகும் இல்லையா, அதுதான் வந்து சர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். CHURN அப்படின்னா அதான் சர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மேட் பட்டர் க்ரீம், சாரி பட்டர் இஸ் மேட் க்ரீம் இஸ் churned அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இஸ் churned அண்ட் மில்க் ஃபேட் இஸ் கலெக்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து இதுவா churned ஆகி கொஞ்சம் தெரிஞ்சு போய் அதுல இருந்து மில்க் ஃபேட் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பாசிவ் ஃபார்ம் அப்படின்னாலே நீங்க வந்து கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிவ் ஃபார்ம் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம், பாசிவ் பாஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாசிவ் ஃபார்ம்னு கேட்கறாங்கனாலே நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல அந்த லெட்டர்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ சேர்ன் அப்படின்னா சேர்ன்டுன்னு சொல்வீங்க, கலெக்ட்னா கலெக்டட்னு சொல்வீங்க, மில்க் ஃபேட் விப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா விப்டு அப்படின்னு வந்து சொல்வீங்க. ஸோ த்ரோ அப்படிங்கறத த்ரியூ, பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்லுவோம், த்ரியூன்னு சொல்லுவோம். ஸோ த்ரோ அப்படிங்கறத த்ரியூ அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பாசிவ் ஃபார்ம்னாலே ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் கொடுக்கணும் அந்த கொடுத்துருக்கிற பர்டிகுலர் வேர்பை. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்குறீங்க, மற்றபடி இங்க நீங்க அப்ளை பண்றது எல்லாமே இட்ஸ் நார்மல்
டென்ஸ் ஃபார்ம்ல என்ன கொடுப்போமோ அதை தான் அப்ளை பண்ணுவோம். இது எல்லாமே பாருங்க நமக்கு இஸ் இல்லைன்னா ஆர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வர மாதிரி தான் இருக்கும். ஸோ சாரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட்ல வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இஸ் ஆர் அப்படிங்கறதையே நம்ம கொடுத்து என்ன பண்ணுவோம், சேர்ன்ங்கிறத அது எல்லாத்துலயுமே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் பாஸ்ட் டென்ஸ்ல வந்து கொடுத்துருவோம். அதுதான் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சென்டென்சஸ் கொடுத்து கேட்பாங்க. இப்படி வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஒரு பேட்டர்னை கொடுத்துட்டு நான் சிங்கிள் சென்டென்ஸா இண்டிவிஜுவல் சென்டென்ஸா கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் செட் ஆஃப் சினாரியோ சீன் மாதிரி இது ஒரு விஷயம் ஒரு இன்ஃபோ மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்து ஃபில் பண்றது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ தட் இதோட ஒரு ஒரு ஆக்ஷனும் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும் இல்லையா, அதனால இப்போ இந்த கண்டினியூட் ஆக்ஷன் இருக்கிற மாதிரியான ஸ்டெப் கொடுத்துட்டு அந்த வேர்ப்ஸை வந்து எப்படி பாசிவ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படி வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பாசிவ் ஃபார்ம் அப்படின்னாலே உங்களுக்கு இன் ஜெனரல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் ஆர் அந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட்ல தான் வந்து கொடுப்பீங்க மேக்ஸிமம். பிளஸ் அந்த பாஸ்ட் டென்ஸ்ல வந்து அதை கொடுப்பீங்க. என்ன வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்கணும். ஸோ பாசிவ்னாலே பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுவுமே நீங்க வந்து இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம முன்னாடி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ரைட்டிங் பார்ட் ஒன்று தனியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் பேப்பர்லயே பாத்தீங்கன்னா ரைட்டிங் பார்ட் வந்து தனியா கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ அந்த ரைட்டிங் பார்ட்ல என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது எப்படி, இல்ல ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கணும், இல்ல வந்து சம்மரி ரைட்டிங் எப்படி பண்ணணும், இல்ல லெட்டர் எப்படி எழுதணும், அப்புறம் இமெயில் எப்படி அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரைட்டிங் போர்ஷன்ல இருக்கும். இந்த ரைட்டிங் போர்ஷனுமே எல்லா சாப்டர்ஸ்க்கு பின்னாடியுமே நம்ம கிராமர் பாக்குறோம் இல்லையா, அந்த கிராமருக்கு அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைட்டிங் போர்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த லெசன்ல வந்து நமக்கு என்ன ரைட்டிங் போர்ஷன் இருக்கு அப்படின்னா நோட் மேக்கிங் வந்து இருக்கு. ஜென்ரலா நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது நமக்கு இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், கிளாஸ்ல சொல்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கார்டும் பண்ண முடியாது. இங்க நீங்க ஆன்லைன்ல அட்டென்ட் பண்றீங்க, அதனால இது வந்து நீங்க திருப்பி வேணும்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், அதுல நீங்க பாத்துக்கலாம். லைவ் கிளாஸஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா நீங்க கிளாஸ் எடுக்கிறப்போ நீங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், டீச்சர் சொல்ல சொல்ல ஒரு நோட்ஸ் நம்மளா எழுதுவோம். ஷார்ட் ஃபார்ம்ல அவங்க சொல்ற டாபிக்ஸ் எல்லாம் போட்டு போட்டு நோட்ஸ் வந்து எழுதிக்கிட்டே வருவோம். புக்ல இருந்து தான் அவங்க வந்து கண்டென்ட் எடுத்து சொல்லுவாங்க. பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு விஷயத்த பிரிச்சு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்றப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லுவாங்க. அதுல வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ தட் நீங்க அதெல்லாமே சேர்த்து நோட்ஸுக்கு வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க படிக்கிறதுக்காக இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும், அந்த நோட்ஸ் எதுக்கு மேக் பண்ணணும், அண்ட் வந்து அதை நீங்க எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ரைட்டிங் போர்ஷன்ல இருக்கும். ஃபார் இது வந்து இன்ஸ்டன்டா நமக்கு எக்ஸாம்ல வந்து இது ஃபுல்லா கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நோட் மேக்கிங் இஸ் சச் அ பிக்கஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா நிறைய பேராகிராஃப்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் கான்டென்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க நோட் மேக் பண்ணுங்க அப்படிங்கறது மாதிரி கேக்குறாங்கன்னா அது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல நிறைய பேஜஸ் அடைக்கும் ஒரு விஷயம். ஸோ அதனால இது கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி. ஆனா அதுக்காக இது கேட்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சான்சஸ் வந்து கம்மி. ஸோ தட் நீங்க நோட் மேக்கிங்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்ல வந்து சில டைம்ல எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா மினிமலா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம பேராகிராஃப் வந்து கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க வந்து நோட்ஸ் மேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல வரும் நமக்கு. ஸோ இப்படி நோட் மேக்கிங்ல வந்து நம்ம எப்படிலாம் நோட் மேக் பண்ணலாம், அது என்னென்னலாம் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு லெசன் இல்ல ஒரு டாபிக்கை பத்தி இருக்கு அப்படின்னா அதை வந்து உங்க புரிதலுக்கு ஏத்த மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கிறது தான் நோட் மேக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் டு ரீட் த ஹோல் பேசேஜ், மொத்த பேசேஜும் நீங்க ரீட் பண்ணணும். ஸோ அப்பனாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா. இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு மொத்தமா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபுல்லா ரீட் பண்ணாதான் அதனோட கான்டென்ட் என்ன, எதை பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மொத்த பேசேஜ் யூ ஹாவ் டு ரீட் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நீங்க திருப்பி உங்களுக்கு அதுல ஒரு சில வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியாம இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஒரு சில வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா அந்த மொத்த சென்டென்சஸுமே திருப்பி நீங்க 2 தடவை ரீட் பண்ணீங்கன்னா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். முன்னாடி பின்னாடி இருக்கிற சினாரியோஸ் வச்சு ஓ இதுதான் சொல்ல வராங்களா அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது வரும். ஸோ அப்படி நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த சென்டென்சஸோ அந்த பேராகிராஃபையும் நல்லா ரீட் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலர் வேர்டுக்கு உங்களுக்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரியலனாலும் யூ கேன் ரிலேட் வித் த மீனிங். அண்ட் தேர்ட் விஷயம் என்ன பண்ணும், செலக்ட் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு த மெயின் ஐடியா. இப்போ வந்து ஒரு மங்கியை பத்தி உங்களுக்கு
உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மங்கியை பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் வந்து மங்கியை பத்தி தான் சொல்றாங்கங்கிறதே உங்களுக்கு ஃபுல்லா ரீட் பண்ணாதான் தெரியும் ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த மங்கியை பத்தி தான் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களோட டாபிக்காவே இருக்கும். நீங்க நோட் மேக் பண்றப்போ நீங்க நோட்ஸ் டைட்டில்லே என்ன போடுவீங்க, மங்கியை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னாலே அபவுட் த மங்கி இல்லைன்னா மங்கி அப்படின்னா நீங்க வந்து டாபிக்கே போடுவீங்க. ஸோ அந்த இனிஷியேட் பண்றதுக்கான விஷயமே உங்களுக்கு மொத்த கான்டென்ட் ரீட் பண்ணாதான் எதை பத்தி பேசியிருக்காங்க, அதுல என்ன வந்து சொல்லியிருக்காங்கிறதே உங்களுக்கு புலப்படும். ஸோ அப்படிதான் நீங்க வந்து நோட்ஸ் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும். அண்ட் இதுல நீங்க என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும், நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க போறீங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க மங்கியை பத்தி, அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெக்ஸ்ட். அது என்ன டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். விஷயம் என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நோட்ஸ் மஸ்ட் பி பிரீஃப். பிரீஃப் அப்படின்னாலே ஷார்ட்னு அர்த்தம், குட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ நோட்ஸ் மஸ்ட் பி பிரீஃப் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸே வந்து ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அவங்களே வந்து ஒரு 10 சென்டென்ஸ் 20 சென்டென்ஸ் ஒரு பெரிய பேராகிராஃப் அரை பேஜுக்கு வர்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்களும் திருப்பி நோட்ஸ் எடுக்கிறப்போ நீங்களும் அந்த 1.5 பக்கத்துக்கு நீங்க நோட்ஸ் எழுதிருக்கீங்கன்னா தட் இஸ் நாட் நோட்ஸ் மேக்கிங். அது நோட்ஸ் மேக்கிங்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு பேஜுக்கு அவங்க கொடுத்துருக்கிற மொத்த சம்மரிய நீங்க வந்து ஹாஃப் பேஜுக்கு உங்களோட அந்த மொத்த கண்டென்ட்டையும் உங்களோட புரிதல்ல நீங்க கொடுக்கணும். ஸோ அதுதான் பிரீஃப் அப்படின்னா நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல வந்து நீங்க அதை கொடுக்கணும். அண்ட் நோட்ஸ் ஆர் மேட் இன் பாயிண்ட் ஃபார்ம். ஸோ நோட்ஸ் என்ன பண்ணணும், மேம் பாயிண்ட் ஃபார்ம்ல நீங்க மேக் பண்ண சொல்லுங்க. ரஃப் காப்பி ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியா? இதுல வந்து ரஃப் காப்பி ஃபேர் காப்பி வராது. ஜென்ரலா கிளாஸ்லயோ இல்ல நீங்க எந்த விஷயத்த பர்சீவ் பண்றீங்களோ அதுல இருந்து எடுக்கக்கூடிய நோட்ஸ் மட்டும் தான் வரும். நோட்ஸ் மேக்கிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரஃப் டிராஃப்ட் அண்ட் ஃபேர் டிராஃப்ட். அவங்க அது வந்து டிராஃப்ட் பேசேஜ் அவங்க மேக்கிங். கொடுத்துருவாங்களா? ஆமா, பேசேஜஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க நோட்ஸ் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. அதுல என்ன மாதிரி விஷயத்த கன்சிடர் பண்ணணும், அந்த கண்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நோட்ஸ் வந்து குட்டியா நீங்க குடுக்கறதுக்கு இருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்குன்னா நீங்களும் நோட்ஸ் ஒரு பக்கம் எழுதக்கூடாது, ஹாஃப் பேஜுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கும் கம்மியா கொடுக்கணும். அண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், பாயிண்ட் பை பாயிண்டா கொடுக்கணும். நீங்க அதுல பேராவா இருக்கு நீங்களும் திருப்பி பேராவாவே எழுதணும்னு அவசியம் இல்ல, பாயிண்ட் பை பாயிண்டா கொடுக்கணும். ஏன்னா என்ன பாயிண்டோ அது நீங்க டக்குன்னு அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்றது மாதிரி கொடுக்கணும். அண்ட் வந்து அப்ரிவேஷன்ஸ் வந்து நீங்களா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஏன்னா நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க ஃபுல் ஃபார்ம்ல அந்த வேர்டை உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. நோட் மேக்கிங்கே வந்து டைம் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்றதுக்காக தான் நோட் மேக்கிங்கே பண்றோம். ஸோ நீங்க அது பெரிய லெட்டர்ஸா இருக்கு, பெரிய வேர்டா இருக்குன்னா நீங்க அதை ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். அதுதான் அப்ரிவேஷன்ஸ் நீங்களா வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஓவிடி அப்படின்னு நீங்க வந்து உங்க நோட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்க அதை திருப்பி எடுத்து பாக்குறப்போ ஜிஓவிடி அப்படின்னு ரீட் பண்றப்போ கவர்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வேர்டா இருக்கு அப்படின்னா அது நீங்க உங்க ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எத்தனை மார்க் வரும் மேம்? இது 3 to 4 மார்க்ஸ் கிட்ட வரும் மேம். ஒரு தடவை 3 மார்க்ஸ் கேட்பாங்க, ஒரு தடவை 4 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும், நீங்க வந்து லாஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒரு மங்கியை பத்தி சொல்றாங்கன்னா அது வந்து பிறந்தது, அது வளர்ந்தது, அப்புறமா வந்து அது எப்படி சாப்பாடு சாப்பிடுது, அதுக்கப்புறமா அது வந்து எப்படி மனுஷங்களெல்லாம் வந்து பாக்குது, அது ஜூக்கு எப்படி போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல வரும் இல்லையா. அந்த மாதிரியான லாஜிக்கல் ஆர்டர் வந்து பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மங்கியை பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு அது ஜூக்கு வந்ததோட அந்த பேசேஜ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க நோட்ஸ் மேக் பண்றப்போ அது ஜூக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அது பிறந்ததை பத்தி கொடுக்க கூடாது. ஸோ அந்த ஆர்டர் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ஆர் டிராப்ட். முக்கியமான கோட்ஸ் ஏதாவது பங்க்சுவேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஹைலைட் பண்ணி ஏதாவது கோட் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க உங்க நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் வந்து நீங்க கொடுக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூ கேன் யூஸ் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அண்ட் சூட்டபிள் டைட்டில் வந்து நீங்க கொடுக்கணும். முக்கியமா நோட்ஸ் மேக்கிங்ல என்ன நீங்க இப்போ மங்கியை பத்தி தான் பாக்குறோம்னா அது மங்கி அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்டே வந்து டைட்டில்ல கொடுத்துடணும். சைடு ஹெட்டிங்காவோ இல்ல மெயின் ஹெட்டிங்காவோ மங்கின்னு போட்டுதான் நீங்க கீழே நோட்ஸே எழுத ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அப்ரிவேஷன்ஸ்க்கு வந்து நீங்களே வந்து அந்த கீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துட்டு அண்ட் இதுல வந்து உங்களுக்கு அப்போ அந்த 19th சென்ச்சுரியில நடந்ததை ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை வந்து கொடுத்துட்டு அதுல இருந்து நோட்ஸ் மேக் பண்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது இது பாருங்க, இது எவ்வளவு பெரிய சென்டென்சஸா இருக்கு. அந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இதுல நோட் மேக்கிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேரா செகண்ட் பேரான்னு தனித்தனியா பிரிச்சு
நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் செஞ்சுரி கதை அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம வந்து இது 20th செஞ்சுரி அந்த மாதிரி நீங்க வந்து டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நோட் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட்ஸ் இன்னைக்கு மேக் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் கழிச்சு அதை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த டாபிக் என்னன்றது புரியணும். நீங்கன்னு இல்ல, நீங்க நோட்ஸ் எடுக்கிறது யார் எடுத்து பாக்குறாங்கனாலும் இப்போ இல்ல 6 months கழிச்சு எடுத்து பார்த்தாலும் ஓ இது வந்து மங்கியை பத்தி இருக்கா, ஓ இது ஃபுல்லா அது மங்கி இப்படி பிறந்திருக்கு இப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க எடுத்திருக்கிற நோட்ஸை ரீட் பண்ணாலே தே ஹாவ் டு நோ த கான்டென்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நோட்ஸ் இருக்கணும். உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எடுக்கிறது கிடையாது. அது நீங்களே 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அந்த அர்த்தம் வந்து என்ன பாயிண்டோ கருத்தோ உங்களுக்கு அது புரியணும். அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாவும் இருக்கணும். சின்ன சின்ன வேர்டு ஒரு வேர்ட்ல எல்லாம் வந்து நோட்ஸ் எழுதுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இப்ப வந்து பிறந்திருக்கு அப்படின்னா பெர்த் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிறந்த ஊரு அந்த மாதிரி மட்டும் குட்டி குட்டியா எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஃபார்மாவும் கொடுக்காம இட் ஷுட் பி இன் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் பட் நாட் இன் அ ஃபுல் ஃபார்ம். ஃபுல் ஃபார்ம்ல அது வந்து கம்ப்ளீட் மீனிங்கோட இருக்கணும்ன்றது கிடையாது, பட் ஒரு சென்டென்ஸா அது இருக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேரால வந்து 20th செஞ்சுரியை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பேராவா இருந்துச்சுன்னு. ஸோ அதுல இருந்து என்ன நோட்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க, 20th செஞ்சுரியில ஹியூமன் பீங்ஸ் ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் ஃபாஸ்ட். ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்யூனிகேட் பண்றது மாதிரி வந்து இருந்துச்சு. ஏரோப்ளேன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். 20th செஞ்சுரியில என்னது நமக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது தானே. ஸோ அப்போ வந்து ஏரோப்ளேன்ஸ் இருந்துச்சு, ட்ரெயின்ஸ், வயர்லெஸ் இது எல்லாமே வந்து அப்போதான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹியூமன் பீங்ஸ் வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் ஒரே லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி செகண்ட் பேரால வந்து பிசினஸ் மேன் எப்படி டைம் சேவ் பண்ணாங்க இது மூலமா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்ல குட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதே வந்து எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர் தூரமா இருந்தா கூட அவங்க கூட எப்படி ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு போன்ல. அந்த மாதிரி வந்து அந்த மொத்த செகண்ட் பேரால கொடுத்திருந்த எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் நீங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டுமே வந்து நோட்ஸ் வந்து எழுதலாம். அதே மாதிரி தான் தேர்ட் பேராலையும் எப்படி அதுல வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த டெலிஃபோனோ இல்ல கம்யூனிகேஷன் ஷார்ட் பண்ணதுனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி தேர்ட் பேரால சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க அதுக்கு சப்ஹெட்டிங்க என்னவா கொடுக்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸ்னே கொடுத்துட்டு அதுக்கு கீழே நீங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு நோட்ஸ் வந்து இருக்கணும். இது கம்ப்ளீட்டா பாயிண்ட் பை பாயிண்டா கொடுக்கணும். இது இப்போ வந்து நீங்க மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னாலே எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசேஜஸ் மாதிரி கொடுத்துட்டு இதுல இருந்து நோட்ஸ் மேக் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேராவா கொடுக்கறதுக்கு சான்சஸ் கம்மி. ஒரு 2 பேரா அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அதுல இருந்து நோட்ஸ் எடுங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஃபர்ஸ்ட் பேரா செகண்ட் பேரான்னு நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது கிடையாது. அந்த பேராவா நீங்க வந்து இப்ப இங்க கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேர்ட் பேராகிராஃப் சேஸ் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இதெல்லாம் போடணும்ன்றது இல்ல. ஃபர்ஸ்ட் பேரா அப்படின்னா அது வந்து பெருசா இருக்கு அதுல இருந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேராக்கு இதுல வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு மட்டும் டைட்டில் கொடுக்கலாம். சப்ஹெட்டிங் வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்க கீழே இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இதுல கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்தாலே போதும். ஸோ இப்படி கொடுத்துட்டு கடைசியில வந்து கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருவீங்க. இது சொல்லிட்டு இதுக்கப்புறமா என்ன சொல்லுவோம், டைட்டில் நீங்க வந்து இதுக்கு எப்படி கொடுக்கலாம், ஃபாஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது மொத்தமாவே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பத்தி சொல்லுது. ஸோ 20th செஞ்சுரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபாஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுக்கலாம். பட் வந்து டைட்டில் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து சப்ஹெட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ஆடட் பெனிஃபிட் உங்களுக்கு. இப்போ டைட்டில்ஸ் கொடுக்கணும், சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும், அதுக்கு கீழே பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க வந்து சொல்லணும். நீங்க பெரிய பெரிய கதையா பேராகிராஃபா எழுதாம இப்ப மேல கொடுத்திருந்த மாதிரி ஒரே ஷார்ட் ஃபார்ம்ல சொல்ற விஷயத்த ஒரே சென்டென்ஸ்ல கொடுத்தீங்கனாலே இஸ் மோர் தேன் எனஃப். இப்படிதான் வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து எக்ஸாக்ட் நோட் மேக்கிங். நமக்கு இப்படிதான் நீங்க வந்து ஒரு நோட்ஸ் வந்து கொடுக்கணும். அந்த பேசேஜ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் பேரால சொன்ன விஷயத்த ஒரே லைன்ல இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அட்வான்டேஜஸ்னு கொடுக்குறீங்க, டிஸ்அட்வான்டேஜஸ்னு கொடுக்குறீங்க, சொல்ற விஷயத்த இந்த மாதிரி சின்ன சின்ன இதுல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஸோ இப்படி நீங்க கொடுத்தீங்கனாலே யூ கேன் கெட் த ஃபுல் மார்க்ஸ். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைட்டில் கொடுக்கணும், சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும், பாயிண்ட் பை பாயிண்டா கொடுக்கணும். இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த மொத்த கான்டென்ட்டையும் உங்களால ஈஸியா வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒர்க் அவுட் பண்றது கொடுத்துருப்பாங்க. இது தனித்தனி சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி. அது செகண்டா இருக்கிறது இட்ஸ் செகண்ட் ஆக்டிவிட்டி. எந்த லெசன் இது? நான் கையில எனக்கு புக் இல்ல. என்ன லெசன்? இது வந்து நமக்கு 13th லெசன் வேர் த மைண்ட் இஸ் 12th லெசன் வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர்.
ஸோ அதுக்கு பின்னாடி வரும். நான் இந்த 2 ஆக்டிவிட்டி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது 2யுமே நீங்க ரீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா, இந்த மாரி ஷார்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இந்த குட்டி பேராகிராஃபா இருக்கு இல்லையா? இந்த மாரி தான் கேட்பாங்க. பேராவா நெறைய பேஜ்க்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பேசேஜ் குடுத்துட்டு, இதுலருந்து நீங்க நோட்ஸ் மேக் பண்ணுங்க. இதுவே ஆக்சுவலி குட்டியா தான் இருக்கு. ஆனா இதுலேருந்து நீங்க எப்படி இதோட ஹெட்டிங் கண்டுபிடிக்கிறீங்க? அதுல எப்படி நீங்க சப் ஹெட்டிங் போடுறீங்கங்கிறது உங்க திறமையில இருக்கு. ஸோ அப்படிதான் இந்த 2 ஆக்டிவிட்டியுமே. இது 2யுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்களா உட்காந்து நோட்ஸ் எழுதி பாருங்க. ரெஃபரன்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க இல்லையா? அத பார்த்துக்கோங்க. அண்ட் இத நீங்க ரீட் பண்ணி இதுல என்ன டைட்டில் குடுக்கலாம்? இதுக்கு என்ன நீங்க சப் ஹெட்டிங்ஸ் என்ன குடுத்தீங்க? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. இத டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அப்புறமா அடுத்த லெசனுக்கு வந்து போலாம். அண்ட் இது எல்லாமே நம்ம ஸ்டோரியில பார்த்தோம் இல்லையா? தாகூர் பத்தி பார்த்திருக்கோம். அந்த லெசன பத்தி பார்த்திருக்கோம். அத குடுத்திருப்பாங்க. அண்ட் டெர்மினல் கொஸ்டின்ஸ் பாருங்க. இப்படிதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் வந்து இப்படிதான் இருக்கும் இந்த லெசன்ல இருந்து. வாட் டஸ் த போயட் மீன் பை வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ? ஸோ அந்த கோட்ஸ் மாதிரி அங்க குடுத்திருந்தாங்க இல்லையா? கவிதைகள்னாலே அதுதானே. ஸோ அந்த தொகுப்புல இருந்து நமக்கு வந்து ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னது? அது மூலமா போயட் வந்து என்ன சொல்ல வராரு? அப்படின்னு வந்து கேட்பாங்க. போயட் டிஸ்கிரைப் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம இருக்கக்கூடிய இடமே வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீடமா மூச்சு விடுறது மாதிரி இருக்கும். அடக்குமுறை இல்லாம விடுதலை ஆகும் அப்படிங்கறத மீன் பண்ணி ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ அப்படின்னா குவைட் மீன் பை நாலேஜ் இஸ் ஃப்ரீ அப்படின்னா நமக்கு பகுத்தறிவு அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அது ஃப்ரீயா தான் இருக்கு. அதை அக்சஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட உங்க லைஃப்ல வந்து அதை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கறத மீன் பண்ணி வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாரு. அண்ட் தி அண்ட் மை ஃபாதர் அப்படின்னா தி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன பார்த்தோம் இந்த போயம்ல? யூ அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா? தி அப்படிங்கிறது நீ ஒன்ன அப்படின்னு வந்து மீன் ஆகும். சோ அத வந்து கொடுத்திருப்பாங்க. தி அப்படிங்கிறது அண்ட் மை ஃபாதர்னு வந்து யார சொல்லியிருப்பாரு? ஃபாதர்னா அவர் வந்து நேஷனை சொல்லியிருப்பாரு. சோ அத மீன் சாரி ஃபாதர்னா அவர் வந்து கடவுள சொல்லியிருப்பாரு. சோ அத மீன் பண்ணி இந்த போயம் வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி தீன்றது யார சொல்லியிருக்காரு? ஃபாதர்னா யார மென்ஷன் பண்ணிருக்காரு? இப்படி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அதுக்கு பேசிக்கா நம்ம இந்த கான்டென்ட்ல என்ன பார்த்தோம்? போயம்ல என்ன பார்த்தோம்? இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் லைன்ஸ்னா என்னது? ஃப்ரீடம் ஆஃப் டைம்ல என்ன எல்லாம் வந்து அவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி மக்களை ஒன்று கூட்டினாங்க. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படிதான் இந்த லெசன் வந்து நமக்கு இருக்கும். அண்ட் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இப்படி இதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த ரைட்டிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணினாதான் இதை வந்து பண்ண முடியும். பேசேஜ் கொடுத்துட்டு அதுல கீழே கொஸ்டின் கேட்கறது இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இது ரைட்டிங் போர்ஷன்ல உங்களுக்கு 3 to 4 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்குமே வரும். சோ அதுல நீங்க கிளியர் கட்டா இருந்துட்டீங்கன்னா மொத்தமே அதுல வந்து ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வரும். அதுல நீங்க மொத்தமா ஸ்கோர் பண்ணிட்டாலே நல்ல மார்க்கே எடுத்துடலாம். அதுலயே நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் மார்க்ஸ் அதுலயே நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி ரைட்டிங் பார்ட்ல வந்து கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து கொஞ்சம் நல்லாவே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸுமே நீங்க வந்து தனியா ஹெட்டிங் போட்டு உட்காந்து நோட்ஸ் போட்டு எழுதி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். சென்டென்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுலயுமே நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். எனி டவுட்ஸ்? மேம் இப்போ வந்து அவங்க சேஃப் வந்து ஃபோன் போட்டாங்க. இந்த மந்த் மட்டும்தான் கிளாஸ் எடுப்பீங்களாமே? அப்படியா?